Hi friends, நம்ம இந்த வீடியோல நம்பர் சிஸ்டம் டாபிக்கோட ஃபேக்டர்ஸ் டாபிக்கோட பார்ட் 2 தான் சால்வ் பண்ண போறோம். பார்ட் 1 பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஆட் ஃபேக்டர்ஸ், ஈவன் ஃபேக்டர் பத்தி படிச்சிருந்தோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸோட சம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆட் ஃபேக்டர்ஸ், ஈவன் ஃபேக்டர் இது எல்லாத்தோட சம்மை வந்து ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் பாருங்க, the sum of all factor of 720 கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நான் உதாரணமாக லாஸ்ட் வீடியோலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்திருந்தேன். 12ங்கிற ஒரு நம்பர். இதோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 12. இப்போ ஆட் ஃபேக்டர்னு பார்க்கும்போது நமக்கு 2 ஆட் ஃபேக்டர் 4 ஈவன் ஃபேக்டர்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை ப்ரைம் ஃபேக்டர்னு எடுக்கும்போது 12 2ஆல் டிவைட் பண்ணுங்க 6 டைம்ஸ், மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்க 3. 2 ஸ்கொயர் இன்டூ 3 பவர் 1 கிடைக்குது. இது ப்ரைம் ஃபேக்டர். சரிங்களா? இப்போ நம்ம ஜென்ரலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, எவ்வளோ கிடைக்கும்? 3 6 10 16 28. இப்போ 12ஓட எல்லா ஃபேக்டரோட சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதை ஆட் பண்ணாம ஃபேக்டர் தனித்தனியா கண்டுபிடிக்காம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது தான் இதோட ட்ரிக். அது எப்படி பார்க்கலாம்னு பாருங்க. 2 ஸ்கொயர் இருக்கா, இந்த ப்ரைம் ஃபேக்டரை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். 2 ஸ்கொயர் இருக்கு, அதை எப்படி எழுதணும்னா 2 பவர் 0 பிளஸ் 2 பவர் 1 பிளஸ் 2 ஸ்கொயர் இன்டூ 3. அதே மாதிரி எழுதுங்க, 0 பிளஸ் 3 பவர் 1. 0லேருந்து ஆரம்பிச்சு எந்த பவர் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ 2 பவர் 0 1 ப்ளஸ் 2 பவர் 1 2 4 இருக்கு, 3 பவர் 0 1 3 பவர் 1 3. ஆட் பண்ணுங்க 7 4. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் ஃபேக்டரோட சம் 28ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதுதான் லாஜிக். அப்போ நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், பவரை வந்து இந்த 0லேருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, இப்போ இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது டோட்டல் ஃபேக்டர். இதே கொஸ்டின் என்னன்னா ஆட் ஃபேக்டர், ஈவன் ஃபேக்டர், இதோட சம் கேட்பாங்க. ஆட் ஃபேக்டரோட சம் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபேக்டரோட சம் எவ்வளோ 4ன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ஆட் நம்பரை மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆட் நம்பர் எடுத்து 3 பவர் 0 பிளஸ் 3 பவர் 1, 3 பவர் 0 1 3 பவர் 1 3. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க எவ்வளோ கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஆட் நம்பரோட சம், சாரி ஆட் ஃபேக்டரோட சம் வேணும்னா ஆட் ப்ரைம் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதோட பவர் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஈவன் சம், அப்போ ஈவன் வரும்போது நம்ம இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 பவர் 0வை விட்டுறணும், ரிமைனிங் மட்டும் எடுங்க. 2 பவர் 1 பிளஸ் 2 ஸ்கொயர் 3 பவர் 0 பிளஸ் 3 பவர் 1. 2 6ன்னு இருக்கு, 4ன்னு கிடைக்குது. 6 4s 24. நமக்கு டோட்டல் 28. ஆட் ஃபேக்டர் எவ்வளோ 4. 4 லெஸ் பண்ண என்ன கிடைக்கும், 28லேருந்து 4 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 24. இது ஈவன் ஃபேக்டரோட சம்மா இருக்கும். சரிங்களா? அப்போ ஆட்னு வரும்போது ஆட் நம்பரோட பவர் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் வரும்போது என்ன லாஜிக்னா இந்த 0வை மட்டும் விட்டு ரிமைனிங் நம்பரை ஆட் நம்பரையும் எடுத்தோம்னா நமக்கு ஈவன் சம் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் லாஜிக். நீங்கள் இது தனியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, அப்போ 720 எடுக்கிற சம் ஆஃப் ஆல் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. 720 டிவைட் பண்ணுங்க, 2 டேபிள் எடுக்கிறேன் 3 டைம்ஸ் 6, 3 எடுக்கிறேன் 1 2 0, மறுபடியும் 3 எடுக்கிறேன் 4, 2 எடுக்கிறேன் 20, மறுபடியும் 2 எடுக்கிறேன் 10, மறுபடியும் 2 எடுத்தீங்கன்னா 5ன்னு கிடைக்கும். சரிங்களா?
அப்போ எவ்வளோ 2 வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டர். அப்போ இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்னா 2 பவர் 0 ப்ளஸ் 2 பவர் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 2 power 4 into 3 power 0 plus 3 power 1 plus 3 square into 5 power 0 plus 5 power 1 எடுக்கணும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சம் கிடைக்கும். இப்போ 1 2 2 ஸ்கொயர் 4 8 16 ஆட் பண்ணணும். 1 plus 3 plus 9 இந்த இடத்துல 1 plus 5. சரிங்களா? அப்போ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 16 20 28 30 31 31 into 13 into 6 13 into 6 பார்த்தீங்கன்னா நமக்கு 78 31 எடுத்தீங்கன்னா 8 24 plus 7 பார்த்தீங்கன்னா 31 remaining 3 21 24 2418 சம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2418. சரிங்களா? இப்போ இதே சம் இதை ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜிபின்னு நம்ம 10th படிச்சிருப்போம். அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். சரிங்களா? இதோட ஜிபி யூஸ் பண்ணோம்னா இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா 2 பவர் 0 ப்ளஸ் 2 பவர் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் இது என்ன மீன் பண்ணுதுன்னா ஜிபி பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ பெருக்கு தொடர் வரிசைனா அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா டிவைட் பண்ணுவாங்க. அதாவது ரெண்டாவது நம்பரை முதல் நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சேம் நம்பர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ டிவைட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இது என்ன சொல்லுவோம் ஏ பை பி. ஆர்டராக பார்க்கும்போது பி பை ஏ பி பை ஏ எடுக்கும்போது எல்லாமே ஈக்குவலாக வரும். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா அது அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஃபார்முலானா ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இது தனித்தனியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? இப்போ இதில் என்னென்னா முதல் நம்பர் என்னென்னா 1 அதான் ஏ. ஆர் பவர் என்னங்கிறது ஆறுங்கிறது 2 தான். இந்த பேஸில் இருக்கிற நம்பர் தான் ஆறுன்னு வரும். சரிங்களா? 2 2 பவர் என்ன 1 2 3 4 5. சரிங்களா? பவர் கூட ஒன்று ஆட் பண்ணால் என் கிடச்சிரும். 2 பவர் 5 மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1 சால்வ் பண்ணி பாருங்க. 2 பவர் 5ங்கிறது என்ன 32 மைனஸ் 1 டிவைடட் பை 1 என்ன கிடைக்குதுப்பா 31 கிடைக்குது. இங்கே 31 தானே கிடைக்குது. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லாம் வரும்போது சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. சம் ஆஃப் ஆல் ஈவன் ஃபேக்டர் ஆஃப் 2 கியூப் 3 ஸ்கொயர் 5 பவர் 1 கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈவன் ஃபேக்டர்னு என்ன 2 கியூப்னு இருக்கு இல்லையா 2 பவர் 0 ப்ளஸ் இது எப்படி எழுதலாம் 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 2 ப்ளஸ் 2 கியூப் இன்ட்டு 3 பவர் 0 3 பவர் 1 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 0 5 பவர் 1. இதில் இந்த 0 மட்டும் விட்டோம்னா மீதி எடுத்து மல்டிப்ளை பண்ணினா அதான் ஆன்சர் இல்லையா? இப்போ 2 4 8 டோட்டல் எவ்வளோன்னு பாருங்க. எவ்வளோ வருது 12 14 கிடைக்குது இன்ட்டு இதோட சம் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 3 9 13 இன்ட்டு 6 1 ப்ளஸ் 5 6 சேம் 14 இன்ட்டு 78 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 ரிமைனிங் 3 நமக்கு இங்கே பாருங்கள் 2 வரக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது.
ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 1092 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 28, 36, 39, remaining 3, 7 plus 3, 10, 1092. Next sum solve பண்ணலாம். Sum of all the odd factor of 64,800 கொடுத்துருக்காங்க. all factor பார்த்தீங்கன்னா 64,800 டிவைட் பண்ணுங்க. 3 டேபிள் எடுங்க. 2 times 4ல 1 time, remaining 1 6 time, 21600 கிடைக்குது. மறுபடியும் 3 எடுத்தீங்கன்னா 7200. மறுபடியும் 3 எடுக்கலாமா? 2 times 4, 2400, 3 800, 2 எடுத்தீங்கன்னா 400, 2 200, மறுபடியும் 2னா 100, 100ல இன்னொரு 2 எடுத்தீங்கன்னா 50, 50 பார்த்தீங்கன்னா 2 எடுத்தீங்கன்னா 25, 5 ஃபைன் கிடைக்கும். சரிங்களா? இதில் நமக்கு ஆட் ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆட் ஃபேக்டரோட கான்செப்ட் என்னன்னா, ஆடோட பவர் மட்டும் எடுத்தால் போதும். 3 பவர், இதில் 2 இருக்கு. இந்த 2 எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பவர் 5 இருக்கு இல்லையா? 2 பவர் 5 இன்ட்டு 1 2 3 4, 3 பவர் 4 இன்ட்டு 5 ஸ்கொயர் இருக்கு. இப்போ இது நமக்கு வேண்டியதே இல்லை. ஆட் நம்பரோட பவரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சம்மை கண்டுபிடிக்கலாம். 3 பவர் 0, 3 பவர் 1, 3 ஸ்கொயர், 3 கியூப் ப்ளஸ் 3 பவர் 4 இன்ட்டு 5 power 0, 5 power 1 plus 5 power 5 square. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா சரிங்களா, ஏங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 1 வரும். இப்போ ஆர் பவர், ஆறுங்கிறது 3, பேஸில் வர்றது தான் ஆர். பவர் பார்த்தீங்கன்னா என்லேயே, அப்போ 1 2 3 4 5, 3 பவர் 5 மைனஸ் 1 டிவைடட் பை 3 மைனஸ் 1 வரும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 25 30 31 இன்ட்டு 31 இருக்கு. சரிங்களா? இதை சால்வ் பண்ணும்போது 3 பவர் 5ங்கிறது 243 மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 31. கேன்சல் பண்ணிங்கன்னா 243, 242 divided by 2 into 31. கேன்சல் பண்ணுங்க. 1 2 1, 1 2 1 into 31. சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 1 இருக்கு. அப்போ 1 into 1 என்ன வரும்? 1. கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன்சரோட கடைசி நம்பர் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 1 தான் முடியும். நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 1ல முடியுது. ஈஸியாக சூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3751 கிடைக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 360? இது ஒரு வித்தியாசமான ஒரு சம் சொல்லலாம். ரெசிப்ரோக்கல் கான்செப்ட். இங்கே பாருங்க, 12ங்கிற நம்பர் தானே எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதே நம்பர் எடுக்கிறேன். 1 2 3 4 6 12. இதுதான் பார்த்தீங்கன்னா 12ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த ஃபேக்டர்ஸோட தலைகீழி அப்படின்னா 1/1, 1/2, 1/3, 1/4, 1/6, 1/12. இதுதான் ஃபேக்டரோட தலைகீழி. தலைகீழின்னு என்ன கேட்டிருக்காங்க? கூட்டுத்தொகை அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இதோட சம் வேணும்னா, ஒரு ஃப்ராக்ஷனோட சம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? அப்போ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக வரும், 12. இப்போ 12ன்னு எடுத்தீங்கன்னா பவர் பாருங்க, 12ல 1 எவ்வளோ டைம்ஸ்? 12 டைம்ஸ். ப்ளஸ் 12ல 2 எவ்வளோ டைம்ஸ்? 6. அடுத்தது 3 4 டைம், 4 3 டைம்ஸ், 6 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ், ப்ளஸ் 12 பார்த்தீங்கன்னா 1 டைம்.
அப்போ நமக்கு நியூமரேட்டர் பாருங்க 1 2 3 4 6 12 இங்கே இருக்கிற ஃபேக்டர் அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்போ இது என்ன சொல்லலாம்னா சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டிவைடட் பை n. என்ன வேல்யூ கொடுக்குறானோ அந்த நம்பர் யூஸ் பண்ணுற மாதிரி. சரிங்களா? இப்போ சம் ஆஃப் த ஃபேக்டர் என்ன வரும்? இதோட ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? அப்போ இதுதான் லாஜிக். சம் ஆஃப் த ஃபேக்டர் டிவைடட் பை n ஆன்சர் கிடைக்கும்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ பாருங்க 360 கண்டுபிடிங்க. 360 3 டேபிள் 120 மறுபடியும் 3 பார்த்தீங்கன்னா 40 5 டேபிள் எடுத்தீங்கன்னா 8 டைம்ஸ் 8ங்கிறது நமக்கு 2 கியூப்னு தெரியும். 8ங்கிறது என்ன? 2 கியூப். அப்போ 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 தான் ப்ரைம் ஃபேக்டராக இருக்குது. சரிங்களா? அப்போ இதோட சம் கண்டுபிடிக்கணும். நமக்கு தலைகீழியின் கூட்டுத்தொகை அப்படின்னு வரும்போது என்ன லாஜிக் சொன்னேன்? சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டிவைடட் பை என்னன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொண்டு வந்துக்கலாம். 2 பவர் 0 2 பவர் 1 2 ஸ்கொயர் 2 கியூப். அடுத்து 3 பவர் 0 3 பவர் 1 3 ஸ்கொயர். ஃபைனலாக 5 பவர் 0 இன்டூல ப்ளஸ் 5 பவர் 1. பாருங்க இது 1 2 4 8 இல்லையா? ஆட் பண்ணுங்க என்ன கிடைக்கும்? 15. இதில் 15 கிடைக்குது. இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 9 10 13 கிடைக்குது. இன்ட்டு 6 கிடைக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 90 இன்ட்டு 13 0 7 ரிமைனிங் டு 117 117 0 டிவைடட் பை என்ன வரும்னா என்கிறது என்ன? 360 360 கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் பண்ணலாம். அடுத்து 36ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி. அப்போ 117 3 டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா? 1 2 12 டைம்ஸ் 3 டைம்ஸ் 39. மறுபடியும் 3ஆலேயே டிவைட் பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 13 டிவைடட் பை 4ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ எவ்வளோ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரிமைனிங் 1 2 5 வரும். 3.25 ஆப்ஷன் பி. இப்போ இதுதான் லாஜிக்பா. சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டிவைடட் பை n. nங்கிறது அவன் என்ன நம்பர் கொடுக்குறானோ அதுதான் என்ன வரும். தலைகீழியின் ரெசிப்ரோக்கல் சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் கேட்டால் யூஸ் பண்ணுற ட்ரிக். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் மாதிரி கொடுத்துருக்கான். சேம் அதே தான். இங்கே பாருங்க 360 சரியா? 360 என்ன சொல்லியிருக்காங்க? The number of factors 24. The sum of all factors 1170. இப்போ 360ஓடது இப்போ தான் சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? கரெக்டாக இருக்குது. 1170 தான். இங்கே பாருங்க 360 தானே? அதோட சம் எவ்வளோ? டோட்டல் சம் 1170. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு சொல்லலாம். சம் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. 2 கியூப் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது? 2 கியூப் 3 ஸ்கொயர் 2 கியூப் இன்டூ 3 ஸ்கொயர் இன்டூ 5 பவர் 1. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பவர் ஆட் பண்ணும் இல்லையா? 3 4 இன்டூ 3 இன்டூ 2. ஓகேங்களா? 12 12 2 சார் 24. ரெண்டு ஸ்டேட்மே போத் 1 and 2 கரெக்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட். கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது கொஷினாக கேட்பாங்க. 12ன்னு எடுக்கிறேன். இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 2 3 4 6 12. இதுதான் 12ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட் தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும்
மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 2, 2 3s are 6, 6 4s are 24, 24 into 6 பார்த்தீங்கன்னா 144, 144 into 12 பார்த்தீங்கன்னா 144ங்கிறது 12 into 12 into 12 12 கியூபுங்கிறது 1728. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 12ங்கிற நம்பரோட ஃபேக்டர்ஸோட ப்ராடக்டோட வேல்யூ 1728. ஓகேங்களா? அப்போ இதை எப்படி ஈஸியாக அப்போ இப்போ 544ன்றதுக்கு அதோட ஃபேக்டர்ஸ் வேணும், அதை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா இங்கே பாருங்க, இதுலயே ஒரு க்ளூ. எப்படின்னா இந்த இடத்துல 1ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 12 கிடைக்கும். செகண்ட் ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் இல்லையா, லாஸ்ட்ல இருந்து செகண்ட் 2 into 6 எவ்வளோ, அது ஒரு 12. 3 4 மல்டிப்ளை பண்ணிங்க, அது ஒரு 12. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 3 டைம்ஸ். இந்த 12 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? அப்போ 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம், அதாவது 12. ஓகேங்களா? 12 power 3. ஓகே, கிளியரா? இதையும் இன்னும் ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா 12 கியூப்னு வருதா, ப்ராடக்ட்னு கேட்டாவே நமக்கு கண்டிப்பாக இந்த என்ன நம்பர் கொடுக்குறானோ அதோட மல்டிபிள் தான் வரும். அப்போ 12 இன்ட்டு இந்த பவரில் வரக்கூடிய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ, 1 2 3 4. டோட்டலாக ஃபேக்டர்ஸ் எவ்வளோ, 6 இல்லையா? டோட்டல் ஃபேக்டர் டிவைடட் பை 2 வேல்யூ, அதாவது அந்த நம்பர் டோட்டல் ஃபேக்டர்ஸ் divided by 2 the logic, product of all factors. clear? அப்ப nங்கிறது 12, total 12 ஓட total factor 6 by 2 எடுத்தீங்கன்னா 12 cube இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதே சம் என்ன கொடுத்திருக்காங்க, 544 கொடுத்திருக்காங்க. இப்போ 544னா 544 ஓட என்ன வேணும், ஃபேக்டர்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். கண்டிப்பாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா 544 பவராக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ பவர் வருதுன்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 டைம்ஸ் 7 2 2 1 3 டைம்ஸ் 6 2 எடுத்தீங்கன்னா 6 8 2 எடுத்தீங்கன்னா 3 4 மறுபடியும் 2னா 17. இப்போ 2 1 2 3 4 5 2 power 5 into 17 power 1. என்ன பண்ணுவோம், டோட்டல் ஃபேக்டருக்கு என்ன பண்ணுவோம், பவர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, 6 into 2 12. இதுதான் டோட்டல் ஃபேக்டர்ஸ். இப்போ 544 12 டிவைடட் பை 2 தானே பவரில் எடுக்கணும். இப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 544 பவர் 6 இருக்கு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 576? இப்போ 576 எடுங்க, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 2 எடுக்கிறேன், 2 டைம்ஸ் ரிமைனிங் 1 8 டைம்ஸ் ரிமைனிங் 1 8 288. 2 எடுக்கிறேன் 1 4 4. அடுத்து மறுபடியும் 2ஆக இருந்தால் 72. 3ஆக இருந்தால் 2 டைம்ஸ் ரிமைனிங் 1 4 8. 8ங்கிறது 2 கியூப். அப்போ 2 எவ்வளோ டைம்ஸ்னா 3 4 5 6. 2 power 6 into 3 ஸ்கொயர். பவர் என்ன பண்ணுவோம், 7 into 3. 7 into 3 பார்த்தீங்கன்னா 21 வருது. சரிங்களா? இப்போ 21 தான் டோட்டல் ஃபேக்டர்ஸ். நான் என்ன சொல்லியிருந்தேன், என்ன நம்பர் கேட்குறானோ அதுதான் பேஸில் வரும். 576 ஹோல் பவர்
21 divided by 2. 21 divided by 2 நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. அப்போ என்ன லாஜிக்னா 576னா 24 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 24 ஸ்கொயர். அப்போ இதுக்கு பதிலாக 24 ஸ்கொயர் வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்னவா மாறும்? 2வும் 2வும் கேன்சல். நம்மளோட ஆன்சர் 24 பவர் 21. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஹவு மெனி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 பவர் 5 3 பவர் 6 5 ஸ்கொயர்னு இருக்கு. இதில் 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 6 இன்ட்டு 5 ஸ்கொயர். உதாரணமாக ஒரு 12ங்கிற நம்பரை வச்சு நம்ம சம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? 1 2 3 4 6 12ங்கிறது இந்த 12ங்கிற நம்பரோட ஃபேக்டர்ஸ். இப்போ இதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா கொஸ்டின், சரிங்களா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 1 4 இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 12ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது 12ஓட ஃபேக்டர்ஸில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்ல முடியும். இப்போ எவ்வளோ 2 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னு சொல்லலாம். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா இந்த 12ஓட ப்ரைம் ஃபேக்டர் என்ன? 2 ஸ்கொயர் இன்டூ 3 பவர் 1. ஓகேங்களா? அப்போ 2 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதுவோம்னா, அதாவது 2 பவர் 0 2 பவர் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதுவோமா? அதே மாதிரி 3 பவர் 0 3 பவர் 1 எழுதுவோம், சரிங்களா? இதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு பார்க்கும்போது 2 பவர் 0வும் 2 ஸ்கொயரும் தான் இருக்கு. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டால் இல்லை. அப்போ இதில் எவ்வளோன்னா 2 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ 2ஓட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வருதுன்னு வைங்க. 2ஓட பவர் 6ன்னா இது எப்படி எழுதுவோம்? 2 பவர் 0 ப்ளஸ் 2 பவர் 1 2 ஸ்கொயர் 2 கியூப் 2 பவர் 4 2 பவர் 5 2 பவர் 6ன்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ எழுதும்போது 2 பவர் 0 அப்படின்னா 2 பவர் 0 1 2 ஸ்கொயர். இதில் 1 2 ஸ்கொயர் 2 பவர் 4 இதோட வேல்யூ எல்லாம் பாருங்க. 2 பவர் 1ங்கிறது 2 2 ஸ்கொயர்ங்கிறது 4 8 16 2 பவர் 5ங்கிறது 32 64. அப்போ எது எது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 0 2 பவர் 2 ஸ்கொயர் 2 பவர் 4 2 பவர் 6, சரிங்களா? அப்போ 2ஓட பவரோட ஈவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரும். அதே மாதிரி 3யும் அப்படிதான். 3 பவர் 0 அப்படிங்கிறது நமக்கு 1 3 பவர் 3 ஸ்கொயர் 3 பவர் 4. இப்போ இந்த மாதிரி வரும்போது இது 3ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ கொஸ்டின் பாருங்க, நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 6 இன்ட்டு 5 ஸ்கொயர். 2 பவர் 5 எடுங்க. 2 பவர் 5ல் 2 பவர் 0 ப்ளஸ் 2 ஸ்கொயர் அடுத்து 2 பவர் 4 இதுலேருந்து ஒரு 3 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். 3 பவர் 6 எழுதும் போது 3 பவர் 0 3 ஸ்கொயர் 3 பவர் 4 3 பவர் 6 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 4 கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது 5 இருக்கா? 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயரில் 5 பவர் 0 ப்ளஸ் 5 ஸ்கொயர் ரெண்டும் கிடைக்குமா? 3 4 3 இன்ட்டு 4 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 12 12 இன்ட்டு 2 24. அப்போ கிடைக்கிற டோட்டல் 3 4 2வை என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறது கிடைச்சிடும் 24. அடுத்த சம் பாருங்க. த சம் ஆஃப் டிவைசர் 10,800. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பர்ஃபெக்ட் இதோட ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? 5 எடுங்க 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் 6 0 மறுபடியும் 5 எடுங்க 4
remaining 1 3 remaining 1 2 2 எடுங்க 2 1 6 2 1 6 3 எடுத்தீங்கன்னா 7 2 மறுபடியும் 3 எடுத்தீங்கன்னா 2 4 3 எடுத்தீங்கன்னா 8 8ங்கிறது நமக்கு தெரியும் 8ங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கியூப்னு தெரியும் சரிங்களா பட் 2 கியூப் 2 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வருது இன்டூ 3 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வருது இன்டூ 5 ஸ்கொயர் வருது ஓகேங்களா அப்போ இதுலேருந்து எவ்வளோ 2 பவர் 0 2 பவர் 2 ஸ்கொயர் 2 பவர் 4 கிடைக்குதா இப்போ சம் ஆஃப் த டிவைசர் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட சம் எவ்வளோன்னு தான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி 3 எடுத்தோம்னா 3லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் 3 பவர் 0 3 பவர் 0 ப்ளஸ் 3 பவர் 3 ஸ்கொயர் 5 எடுத்தோம்னா 5லேருந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பவர் 0 ப்ளஸ் 5 ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 4 60 அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 20 வரும் 3 ஆட் பண்ணுங்க 3 ஆட் பண்ணும்போது நமக்கு 1 ப்ளஸ் 9 1 ப்ளஸ் 9 10 அடுத்து இதை ஆட் பண்ணும்போது 25 1 26 இப்போ டோட்டலாக பார்த்தா 21 இன்டூ 10 இன்டூ 26 மல்டிப்ளை பண்ணுங்க எனக்கு கிடைக்கும் 210 இன்டூ 26 21 26 6 12 14 remaining 1 6 14 remaining 1 5 5 4 6 0 சரிங்களா அப்போ இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட டோட்டல் பார்த்தீங்கன்னா சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5460 இருக்கும் ஆப்ஷன் சி